ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தேவ பிரசன்னம் ஊழியங்கள் மூலமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் சிறிது நேர தியானத்திற்கு நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்கிறது: வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து அது புஷ்பத்தை போல செழிக்கும். இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? வனாந்தரம் புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரம் என்பது ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கை. வனாந்தரம் என்பது வெறுமையான ஒரு வாழ்க்கை. வெறுமையும் வனாந்தரமுமான ஒன்றுமில்லாத வனாந்தரத்தை தேவன் செழிக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர். நான் ஒரு அருமையான சாட்சியை இஸ்ரவேல் தேசத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். அங்கே ஒரு மனிதன் இருந்தான். ஒரு நாளிலே தன்னுடைய வேதத்தை அவன் எடுத்து தியானித்து கொண்டிருந்தான். அந்த வேத தியானத்திலே அன்றைய அவனுடைய தியானம் இந்த ஏசாயா 35வது அதிகாரம். இந்த 35வது அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலே தேவன் அவனை நிறுத்துகிறான். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வேத வசனங்களை நான் தியானிக்கிற போது அந்த வசனங்களுக்கு மேலாய் செல்ல முடியாதபடி அந்த வசனத்தில் ஆண்டவன் நம்மை நிறுத்துகிறார் என்றால் அந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு இடைபடுகிறார் என்ற அர்த்தம். அந்த வசனத்தை அவன் தனக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தமாக கருதி அங்கே வனாந்தரமான ஒரு இடத்திலே பல ஏக்கர் நிலங்களை வாங்கினான். நம்முடைய வேதத்திலே வனாந்தரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேய வேதாகமத்திலே அது அரபா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரபா என்று சொல்லப்படுகிற ஒரு பாலைவனம் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் உண்டு. அந்த அரபா பாலைவனத்திலிருந்து ஒரு சில ஏக்கர் நிலங்களை வாங்கினான். அங்கே ரோஜா பயிர்களை பயிரிட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச தண்ணீரை கொண்டு ட்ரிப் இரிகேஷன் மூலமாக ரோஜாவை அவன் பயிரிட ஆரம்பித்தான். இன்றைய தினத்திலே அந்த அரபா பாலைவனத்திலிருந்து அந்த தேசத்திற்கு 20% அந்நிய செலவாணி கிடைக்கும்படியாக ரோஜா மலர்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியாகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் ஒன்றும் இல்லாமலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். வனாந்தரமான பாதைகளை, வனாந்தரமான வாழ்க்கையை, வனாந்தரமான இடங்களை தேவன் புஷ்பத்தை போல் செழிக்க பண்ணுகிறவர். ஆகவேதான் வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது: உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரை அப்படியே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாததை போல தோன்றும். ஆனால் ஆவியானவர் ஊற்றப்படுகிற போது, கர்த்தர் கிரியை நடப்பிக்கிற போது வனாந்தரம் பயிர் நிலமாய் மாறும். வியாதி ஒரு வனாந்தரம், வறுமை ஒரு வனாந்தரம், வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் ஒரு வனாந்தரம். ஒருவேளை இப்படிப்பட்ட வனாந்தரமுள்ள ஒரு வாழ்க்கையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன? உங்கள் வனாந்தர வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்புள்ளதாய் மாற்றுவார். ஆகவேதான் நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது: கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது: கர்த்தர் செழிப்புள்ள காலங்களை தந்து தன் சாட்சியை விளங்க பண்ணுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்கள் வனாந்தர வாழ்க்கையை செழிப்புள்ளதாய் மாற்றுவாராக. ஆமேன்.